Hi, hello friends, வணக்கம். Welcome to TN4 Tech Tamil channel. Voter ID card உள்ள name, photograph, address, date of birth, gender, spouse relation name இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தவறா இருக்கும் பட்சத்துல அது நாமளே நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல எப்படி சரி பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே லாஸ் இல்ல டேமேஜ் ஆன voter ID கார்டுக்கு புதிய voter ID கார்டு எப்படி அப்ளை பண்றதுங்கற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நான் ஐ பட்டன்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படினா அதையும் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. Google சர்ச் இன்ஜின்ல NVSP அப்படினு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேஷனல் வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல இந்த லாகின் / ரெஜிஸ்டர் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றீங்க அப்படினா டோன்ட் ஹேவ் அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் as a நியூ யூசர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. பக்கத்துலயே கேப்சா கோட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன கோட் இருக்கோ சேம் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் OTP இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. OTP send successfully நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP இதுல என்டர் பண்ணி ஃபர்தரா வெரிஃபை பண்ணுங்க. சோ மொபைல் நம்பர் வெரிஃபைட். அது கீழ ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் I have epic number. epic number அப்படினா எலக்டர் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு. உங்ககிட்ட ஓட்டர் கார்டு நம்பர் இருந்தது அப்படினா அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணுங்க. இன் கேஸ் உங்ககிட்ட கார்டு நம்பர் இல்ல மிஸ் ஆயிருச்சு அப்படினா இந்த செகண்ட் ஆப்ஷன் I don't have epic number இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்களோ அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. சோ என்கிட்ட கார்டு இருக்குது அதனால I have epic number இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி என்னோட கார்டு நம்பரை நான் என்டர் பண்றேன். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் உங்களோட இமெயில் அட்ரஸை இதுல என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். அது கீழ பாஸ்வேர்டு பாஸ்வேர்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பா அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு நம்பர் பிளஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியான காம்பினேஷன்ல உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். சோ நீங்க என்ன பாஸ்வேர்டு இதுல என்டர் பண்றீங்களோ அதை இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி. ஃபர்தரா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. யூசர் நேம்ல உங்களோட மொபைல் நம்பர் இல்ல இமெயில் அட்ரஸ் இல்ல எபிக் நம்பர் எது வேணா நீங்க கொடுக்கலாம். நான் இதுல மொபைல் நம்பர் என்டர் பண்றேன். பாஸ்வேர்ட் நீங்க என்ன பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா கேப்சா கோட் இருக்கும். சோ அந்த சேம் கேப்சா கோடை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல கரெக்ஷன் இன் பர்சனல் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீடைல்ஸ் நீங்க உங்களோட ஓன் ஓட்டர் ஐடியில கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செல்ஃப் இதுலயே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஓட்டர் கார்டுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபேமிலி பட்டனை கிளிக் பண்ணி அவங்களோட எபிக் நம்பரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் இதுல செல்ஃப் பட்டனை கிளிக் பண்றேன். ஃபார்ம் 8 ஃபர்ஸ்ட் இது ஹிந்தி லாங்குவேஜ்ல தான் ஓபன் ஆகும். இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃபார்ம் இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். Fields marked with asterisk or mandatory ஸ்டார் பட்டன் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை கண்டிப்பா fill up பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு பை டிஃபால்ட்டா செலக்ஷன் ஆகி இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து அசம்பிளி / பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி உங்களோட சட்டமன்ற தொகுதியை இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் டீடைல்ஸ் நேம் உங்களோட நேம் இதுல ஷோ ஆகும். பக்கத்திலே இன் ரீஜனல் இன்கேஸ் ரீஜனல்ல உங்களோட நேம் தமிழ்ல ஷோ ஆகல அப்படின்னா உங்களுடைய நேமை இதுல டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல தமிழ்ல ஷோ ஆகும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மவுஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்ல இதுல செலக்ட் ஆகும். நேம் சரியா இருந்ததுன்னா ஓகே. தவறா இருக்கும் பட்சத்துல இந்த கீபோர்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா தமிழ் கீபோர்டு எனேபிள் ஆகும். ஸோ எந்த லெட்டரை நீங்க கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெட்டரை டெலீட் பண்ணிட்டு சரியான லெட்டரை இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த லெட்டர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு டிசேபிள் ஆயிரும். இன்கேஸ் சர்நேம் இருந்ததுன்னா உங்களோட சர்நேம் இதுல என்டர் பண்ணுங்க. அடுத்து பார்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் சீரியல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எலக்டர்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு நம்பர் இதுல நீங்க எந்த சேஞ்சிங் பண்ண முடியாது. ப்ளீஸ் டிக் த என்ட்ரி விச் இஸ் டு பி கரெக்டட் உங்களுடைய ஓட்டர் கார்டுல நீங்க என்ன கரெக்ஷன் பண்ண விரும்புறீங்களோ அந்த கரெக்ஷனை இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணி டிக் பண்ணுங்க. ஒரு டைம்ல மேக்ஸிமம் 3 கரெக்ஷன் தான் நீங்க பண்ண முடியும். இதுல நான் நேம்
மை ஃபோட்டோகிராஃப் இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் மட்டும் உங்களுடைய ஃபார்மில் எடிட் பண்ணுற மாதிரி எனேபிள் ஆகும். ஸோ என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ என்னுடைய சரியான நேமை நான் இதில் இங்கிலீஷில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி மவுஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் கரெக்ஷனாக இருந்ததுன்னா இந்த தமிழ் கீபோர்டை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அட்ரஸில் எனக்கு எந்த சேஞ்சிங்கும் இல்லை, அதனால் எல்லாமே டிசேபிளில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அட்ரஸில் சேஞ்சிங் அப்படின்னா அட்ரஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் காலம் எல்லாம் எடிட்டபிளாக மாறும். சேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ரிலேட்டிவ் சர்நேம், ரிலேஷன், ஜெண்டர் எதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை இதில் செக் பண்ணீங்க அப்படின்னா பர்டிகுலர் அந்த ஆப்ஷன் எடிட் பண்ணுற மாதிரி எனேபிள் ஆகும். நான் என்னோட நேம் இதில் கரெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணணும். அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இதில் சப்போர்ட் பண்ணும். ஃபைலோட மேக்ஸிமம் சைஸ் 2 MB. 2 MBக்குள்ள உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கம்ப்ரஸ் பண்ணி வைங்க. நேம் கரெக்ஷனுக்காக உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு யூஸ் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்காக உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட், பாஸ்போர்ட் இந்த மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். மை ஃபோட்டோகிராஃப் இதுல சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோகிராஃப் எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணுங்க. போட்டோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஓபன் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த போட்டோ உங்களோட ஓட்டர் ஃபார்ம்ல அப்லோட் ஆயிரும். அடுத்து ப்ரூஃப் ஃபார் சேஞ்ச் ஆஃப் நேம். சேம் இதுல சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. ஸோ நேம் சேஞ்சுக்காக நீங்க என்ன ப்ரூஃபை செலக்ட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இதுல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை இதுல என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர். ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பரை விட நீங்க வேற ஏதாவது மொபைல் நம்பர் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த இடத்துல உங்களோட புதிய மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ணலாம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டிக்ளரேஷன் இதுல பிளேஸ் உங்களோட பிளேஸை இதுல என்டர் பண்ணுங்க. டேட் பை டிஃபால்ட்டா நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட் இதுல ஷோ ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கேப்சா. இந்த பாக்ஸ்ல இருக்கிற சேம் கோடை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for submitting form on NVSP. Your form reference ID is உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். ஃபர்தரா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ராக் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் டைப் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராக் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். சப்மிட்டட் நீங்க என்னைக்கு டேட்ல சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட் இதில் ஷோ ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா BLO அப்பாயிண்டட், ஃபீல்டு வெரிஃபைடு, அக்செப்டட் அண்ட் ரிஜெக்டட். உங்களுடைய ஃபார்ம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதே ப்ராசஸை உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸ்ல ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பட்டனை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். டிஸ்க்ளைமர் ஐ அக்ரி பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இஃப் யூ ஆர் a registered user enter your mobile number to login. ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணதுனால உங்களோட மொபைல் நம்பர் பிளஸ் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி இதில் லாகின் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் நவ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல ஃபார்ம்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஓட்டர் ஹெல்ப்லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஹலோ உங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. Do you already have voter ID number? பை டிஃபால்ட்டா எஸ் பட்டன்ல தான் இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெட்ச் டீடைல்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. We have found this record for your enter voter ID. Please click on proceed button. Proceed பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட டீடைல்ஸ் இதில் ஷோ ஆகும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் 8 நீங்க என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கரெக்ஷனை இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம்ல கரெக்ஷனாக இருந்தா நேம் செக் பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா மை ஃபோட்டோகிராஃப். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க. ஒன் டைமில் மேக்ஸிமம் 3 கரெக்ஷன் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ என்னென்ன நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ப்ரூஃபாக இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். உங்களோட அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் ஆதார் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் கரண்ட் பாஸ்புக், ரேஷன் கார்டு, இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர், ரெண்ட் அக்ரிமெண்ட், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரூஃபாக யூஸ் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். நான் இதில் மை ஃபோட்டோகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பிக்சர்
இந்த பட்டனை செலக்ட் பண்ணி உங்களோட பிக்சரை இதில் அப்லோட் பண்ணுங்கள். பிக்சரோட மேக்ஸிமம் சைஸ் 2 MB. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் டிக்ளரேஷன் டேட், இதில் எந்த டேட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் இதில் ஷோ ஆகும். நேம் ஆஃப் அப்ளிகண்ட், உங்களுடைய நேமை இதில் என்டர் பண்ணுங்கள். பிளேஸ், எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார்ம் 8 ப்ரிவ்யூ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட டீட்டெயிலை வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி ஃபர்தராக ட்ராக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.